வணக்கம். நான் உங்கள் திரு எக்ஸலன்ஸ் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டியில் பார்ட் 7 வீடியோ பார்க்க போறோம். இதில் இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது ரீசெண்டாக கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இது பார்த்தீங்க அப்படின்னா மதுரை அண்டு காஞ்சி. இது 11th புக்கு ஹிஸ்டரி புக்கில் கொடுத்துருப்பாங்க. மதுரையிலையும் காஞ்சிலையும் சமண படுக்கைகள் இருந்துச்சு, கற்றல் மையமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மதுரை காஞ்சி 2 கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு கொடுத்ததுல மதுரை அப்படிங்கிறதா இங்கே சரியான விடை. ரெண்டாவது, அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடும் சத்தியபுத்திரர் அப்படிங்கிறது யாரு? நேற்று நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். சத்தியபுத்திரர் அப்படின்றது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமானதான் சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுமே 11th புக்கில் தான் இருக்கு, டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. மன்னர்களின் பட்டங்களை பொறுத்து அப்படின்னு சேர சோழ பாண்டியர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாண்டியர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும், நெடுஞ்செழியன், பெருவழுதி இப்படின்றதான் என்ன பாண்டிய மன்னருக்கு வரக்கூடிய பெயர்கள். அப்ப செழியன் அப்படிங்கிறதான் பாண்டியருக்கு. சேரர் அப்படிங்கிற ஆதவன், குட்டுவன் அப்படின்றதெல்லாம் இரும்பொறை, அதெல்லாம் சேரர்களுக்கு வரக்கூடியது. சோழர்கள் அப்படிங்கிறது செம்பியன் அப்படின்றதெல்லாம் சேரர்களுக்கு வரக்கூடியது. 314 ஆய் அப்படிங்கிறது யாருன்னா திதியன். 3142 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்டரி எனும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா முசிறி. சேரர்களோட துறைமுகமான முசிறியத்தான் முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி நேற்றே ஒரு கொஸ்டின்ல பார்த்துருப்போம். அதை கொஞ்சம் டிஃப்ரெண்டா கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். அதை மாற்றி கேட்டிருக்காங்க, அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. முதல் பேரங்காடி. கொற்கைங்கிறது பாண்டியர்களோட துறைமுகம், காவிரி பூம்பட்டினது சோழர்களின் துறைமுகம். நெக்ஸ்ட், டேஸ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கு வழிமுறைகள். நடுகள் வந்தாலே என்ன சொல்லியிருக்கேன், தொல்காப்பியம் தான் ஒரே ஆப்ஷன். நடுகள் வழிபாடு 6 படிநிலைகள் இருக்கு. அதுல இந்த 6 படிநிலைகளை பத்தி சொல்லப்பட்ட நூல் தான் என்னன்னா தொல்காப்பியம். நெக்ஸ்ட், குறிஞ்சி முல்லை. இதுல இருந்து கொஸ்டின் இல்லாம இருக்காது, நானும் எல்லா வீடியோலையும் எடுத்துட்டேன் ஒவ்வொரு கொஸ்டின். குறிஞ்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வேட்டையாடுதல். கரெக்டா? மலையும் மலை சார்ந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, அவங்க வேட்டையாடுவாங்க. 4, பாலை அப்படிங்கிறது சூறையாடல். கொற்கை அதோட கொட்டவை அதோட தெய்வம், சூறையாடுவாங்க. 1. முல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காளைய தழுவுதல், காளை தழுவுதல். காளை தழுவுதல் தான் அப்படிங்கிறது, அதாவது ஜல்லிக்கட்டுன்னு சொல்றோம்ல, இப்ப அந்த ஏறுதல் தான், அதுதான் முல்லைக்குரிய இது. 9th ஸ்கூல் புக்கில் கூட தெளிவா ஒரு பாடல் கூட கொடுத்துருப்பாங்க. எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலைஞினர் பலர் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க 9th தமிழ் புக்கில். எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் தொடங்கும். இது முல்லைக்கலியில் பாடப்பட்ட ஒரு பாடல். அப்ப காலை தழுவுதல் தான் அவங்களோட விளையாட்டு வேலை. மருதம் அப்படிங்கிறது களை எடுத்தல், வேளாண்மை செய்யக்கூடிய இடம். 4132 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் 8ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் ஆட்சி அந்த நூற்றாண்டு வரைக்கும் இடையில 500 பவர் அப்படிங்கிறது இது 11th புக்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க. 500 பவர் என்பவர் யார் அப்படின்னா வணிக சங்கத்தை தான் அவங்க 500 பவர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ராஜேந்திர சோழனின் இலங்கை படையெடுப்பு பற்றிய செய்திகளை டேஸ் செப்பேடுகள் மூலம் அறியலாம் அப்படின்னா, இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு 1ஆம் பராந்தக சோழன், நிறைய வீடியோல சொல்லிட்டோம். திருவாலங்காடு செப்பேடு 1ஆம் ராஜேந்திரன் தான். ஆனா அது எதை பத்தி சொல்லுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். 1ஆம் ராஜேந்திரன் என்னன்னா ஒரு கிராமத்தை கோயிலுக்கு பரிசா கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அதை பத்தி சொல்லக்கூடியதுதான் இந்த செப்பேடு. இந்த செப்பேடு 31 செப்பு தகடுகளா இருக்கும், 31 இது இருக்கும் திருவாலங்காடு செப்பேடு. இதுவும் 1ஆம் ராஜேந்திர சோழன் தான். ஆனா இதுக்கு சரியான விடை இலங்கை படையெடுப்பை பத்தி கூறக்கூடியதுன்னா கரந்தை செப்பேடு. கரந்தை செப்பேடு தான் 1ஆம் ராஜேந்திர சோழனோட இலங்கை படையெடுப்பை பத்தி சொல்லும். நெக்ஸ்ட், கிமு 10ஆம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு
தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருள்கள் என்ன? சாலமன் நம்ம ஒரு சிக்ஸ்த்ல வந்து நம்ம பண்டைய நகரங்கள் அப்படின்னு சொல்லி படிக்கிறப்ப அதுல 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சாலமனுக்கு இங்க இருந்து நம்ம வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க தெளிவா. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மயில் தோகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள் எல்லாமே இங்க இருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. 10வது கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை? மறுபடியும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் தான். குறிஞ்சினாலே நம்மளுக்கு தெரியும், புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் குறிஞ்சி, கரெக்ட். முல்லை இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் முல்லை. மருதம் ஊடலும் ஊடல் நிமித்தமும் மருதம். நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமித்தமும் அப்படிங்கிறது நெய்தலுக்கு வரக்கூடியது. பிரிதலும் பிரிதல் நிமித்தமுங்கிறது பாலைக்கு வரக்கூடியது. அப்ப இங்க தவறாக இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா 4 மட்டும் தவறாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நான் 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த குடி தமிழ் என்று கூறிய நூல் என்ன நூல் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.